சுவாமிஜி, நாங்க எப்பவுமே சமயம் ஆன்மீகம் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். சமயம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன? அதுக்கு உங்களோட விளக்கம் சொல்லுங்களேன். இந்த கேள்வி ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னத்தினால சமயம் என்கிறத பத்தி ஒருத்தனுக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். கடவுள் நம்பாதவாளும் நம்ம ஹிந்து சமாஜத்திலே உண்டு. அது பலவாளுக்கும் தெரியாது. மனுஷனா பிறந்தா கடவுளை நம்பிக்கணும் என்கிறது சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஹிந்து மக்களுக்கு மத்தியத்துல கடவுள் நம்புறவாளும் நம்பாதவாளும் எல்லாரையுமா சேர்த்துதான் இந்த ஹிந்து சமாஜம் சொல்றது ஒண்ணு உண்டாயிருக்கு. அதனால சமயம் எல்லாருக்கும் நிர்பந்தமா வேணும்னு சொல்றது சரியில்லை. ஆனா சமயம்ங்கிறத பத்தி சொல்ற போது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சமயம் சொன்னா நம்மளை தவிர வெளியில எங்கேயோ விதூரமா ரொம்ப தூரமா பார்க்க முடியாத ஒரு கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் சமயம். சமயம் சொன்னா கடவுளை சார்ந்துதான் சமயம் இருக்கு. அந்த கடவுள் எப்பேற்பட்டவர் நமக்கு கண்ணெடுத்து பார்க்க முடியாது, எங்கேயோ இருக்கார். அதனாலதான் கடவுளை நம்புறவா எல்லாம் கடவுள் அதோ சொல்லி மேலுக்கு சுண்டு காட்டுவான். என்னத்தினாலே தெரியாத வாழ்க்கை நமக்கு மொராலிட்டி எத்திக்ஸ் எல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையில உண்டாகிறது தான் இந்த சமயத்திலே எல்லாம். ஆன்மீகம் சொல்ற போது அது அப்படி அல்லவே இல்லை. ஆத்மீகம் சொன்னா அவனவனிலேயே சார்ந்து இருக்க கூடுது. நம்ம ஹியூமன் பர்சனாலிட்டி சொல்றோமே, அந்த பர்சனாலிட்டியில தான் ஆத்மீகமான எல்லா அனுஷ்டானங்களும் பிராக்டிசஸும் எல்லாம் அதுல தான் இருக்கு. நம்மளோட பார்வை, நாம கேட்கறது, வாயெடுத்து சொல்றது, மனசு எடுத்து நினைக்கிறது, புத்தி எடுத்து யோஜனை பண்றது, இதை எல்லாத்திலயுமே ஒரு கட்டுப்பாடு வரவழிக்கிறது இருக்கே, அதுதான் இந்த ஆத்மீகம். ஆத்மீகம் சொல்ற போது அங்க நம்பிக்கைங்கிற ஒரு கொஸ்டின் வரதில்லை. யாரு நம்புறவாளோ நம்புற விஷயங்கள் இல்லையே சொல்லலாம். ஆனா யாரு நம்புறாளோ அவன் இருக்கானே. இப்ப எனக்கு கடவுள் இல்லையே சொல்லலாம், ஆனா நான் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? எனக்கு மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமோ? புத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமோ? அதொன்னும் முடியாது. அப்ப நான் பார்க்கறதுல, செய்யறதுல, பேசுறதுல, மனசை எடுத்து நினைக்கிறதுல, புத்தி எடுத்து யோஜனை பண்றதுல, இதுல எல்லாம் உள்ள பண்பாடு, இதுல எல்லாம் உள்ள அனுஷ்டானம், அதாக்கு இந்த ஆத்மீகம். அப்ப ஆத்மீக விஷயத்துல யாருக்குமே இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆத்மீகத்தினுடைய பிரயோஜனம் என்ன கேட்டுதானா, நம்ம மனசு ரொம்ப நல்ல மனசு, தங்கமான மனசு. உடம்புக்கு அழகு எப்படியோ அதுபோல மனசுக்கும் இருக்கு அழகு, சௌந்தரியம் சொல்றது. அந்த மனசு ரொம்ப அழகுள்ளதா பண்ணணும். புத்தியும் அதே மாதிரி ரொம்ப அழகோட இருக்கணும். அந்த அழகோட சேர்ந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும், சக்தி. அப்ப மனசினுடைய சக்தி, புத்தினுடைய சூக்ஷ்மதை சொன்ன நல்ல தெளிச்சம், நல்ல பார்வை, எல்லாத்தையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவா, ஒரு விவேகம், விசேஷப்பட்டதான புத்தி, அப்படி ஒரு புத்தி உண்டாகணும். ஆன்மீகத்திலே எல்லாம் இந்த மாதிரி உள்ள நேட்டங்கள் மட்டும்தான் நாம எதிர்பார்க்கிறோம். அப்ப அதனால யாருக்கும் இந்த ஆத்மீகம் வேண்டான்னு சொல்ல முடியாது. கடவுளை நம்பாதவாளும் கடவுள் சொல்றது ஒரு நம்பிக்கை, அது மனுஷனுடைய மனசுலேருந்து கிளம்புறது நம்பிக்கை. நாம தானே கடவுள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். கடவுள்ங்கிற வார்த்தை இப்ப தமிழானா தமிழ் டிக்ஷனரியில உள்ள வார்த்தையெல்லாம் நம்ம வாயிலிருந்து கிளம்பினது, நம்ம மனசுலேருந்து கிளம்பினது தானே. ஈஸ்வரன் கடவுள் சொல்றதும் நம்ம உண்டாக்கின ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு டெபினிஷன் நாம தானே சொல்லணும், வேற யாரு சொல்லுவான்? அப்ப நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். தன்னை நம்பாம யாருக்கும் இருக்க முடியாது. அதனால ஆத்மீகம் சொல்றது தன்னை பொறுத்தது வரலும் தன்னை சார்ந்து இருக்கிறது. இதுதான் இதுக்கு ரெண்டுக்குமா உள்ள வித்தியாசம். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் பிரஸ் செய்யவும். ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி.